This is the first video of our channel, Electronic Mastery. So first என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ டக்குன்னு கிடைச்ச ஒரு ஐடியா. சரி எல்லோரும் பண்ணுற மாதிரி வோல்டேஜ் கரண்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம், ஒரு ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவன் பெயிண்டிங்கை படிக்கணும். புரியல? இப்போ வந்து நம்மளாம் வீட்லேயே வாட்டர் டேங்க் இருக்கா, வாட்டர் டேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் நம்ம வாட்டர் டேங்கை வச்சுருக்கோம். இப்போ இந்த வாட்டர் டேங்க்கு கூட கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு பைப் ஒன்று வச்சுருக்கோம். இப்படி வச்சிருக்க பைப்பில் ஏன் தண்ணி வருது? பிகாஸ் தட்ஸ் கால்ட் டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல். உங்களுக்கு இங்கே ஹைட் அப்படின்றது ஒரு 3 மீட்டர் ஹைட்டில் நீங்கள் பைப் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே இருக்கிற ஹைட்டு ஒரு லெட்ஸே ஒரு 30 மீட்டர் அப்படி ஹைட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு ஹைட்டில் இருக்கப்போ உங்களுக்கு 30 இது 3 அப்போ 30 - 3 உங்களுக்கு 27 மீட்டர் ஹைட் வேரியேஷன் இருக்குது. அப்படி 27 மீட்டர் ஹைட் வேரியேஷன் இருக்கப்போ உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே இருந்து கீழே ஆப்வியஸாக தண்ணி வந்து உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு இதில் இருந்து நல்லா புரியுது தானே அப்படின்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு ஹைட் அதிகமாக, ஒரு இடத்துல ஹைட் கம்மியாக இருக்குது. ஒரு இடத்துல ஹை பொட்டன்ஷியல், இடத்துல லோ பொட்டன்ஷியல். ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல், அதாவது உங்களுக்கு ஹைட் வேரியேஷன் இருக்கப்போ அங்கே இருக்க ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோட எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும், இங்கே இருக்க எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. கரெக்டாக? இது கிளியராக புரிஞ்சுதா? இப்போது வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போது பேட்டரியெலாம் எடுத்துக்கோங்களேன். பேட்டரியில் ஃபஸ்ட் டிசிக்கு பார்ப்போம். டிசிக்கு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இருக்கிறது 2 பிளேட்டு தான். ஒன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு. அப்படி ஆனோட் கேத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு சுத்தமாக எலக்ட்ரானே இருக்காது. அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, எலக்ட்ரானிக் நமக்கு தெரியும் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த பக்கம் எலக்ட்ரானிக் இல்லைனா அப்போ என்னது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது உங்களுக்கு வந்து எனர்ஜி வேரியேஷன் இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா எவ்ரி பார்ட்டிகல் ஹேஸ் அன் எனர்ஜி. அது மாதிரி எலக்ட்ரானுக்கும் குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரானிக் இல்லைனா இந்த இடத்துல எனர்ஜி இருக்காது. அப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இருக்கப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகாதா? லாஜிக்காக பார்த்தா மூவ் ஆகும் இல்லையா? அப்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து நீங்கள் ஒரு HW பேட்டரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சைடு இருக்குமா, ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் இருக்குமா. இப்போ நெகட்டிவ்ல நீங்கள் வந்து சும்மா நான் சின்ன வயசுல வச்சு பார்க்குறப்போ நான் வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் அடிக்கும். இல்லை எனக்கு புரியல, இந்த மாதிரி இருக்கும், லைட்டாக ஷாக் வரும். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல்னால நம்ம நாக்கு வழியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். அப்படி எலக்ட்ரான் மூவ் ஆகிறப்போ தான் நமக்கு அந்த கரண்ட் போகிற சென்சிட்டிவிட்டி தான் நமக்கு வந்து ஷாக் மாதிரி சொல்லி தெரியுது. ஓகேவா? இப்போ வோல்டேஜ்னா என்ன? ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலக்ட்ரான் இருக்குன்னு ஒரு பக்கம் எலக்ட்ரானே கிடையாது. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இருக்கப்போ அதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து கரண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. கண்டிப்பாக கரண்ட்டே போகும். அந்த கரண்ட் நார்மலாக போகாது. அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரண்ட் அப்படின்றது போகும். இன்சுலேட்டர் கனெக்ட் பண்ணினா போகாது. இப்போ இன்சுலேட்டர்னா என்ன? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணது எல்லாமே இன்சுலேட்டர். இப்போ நீங்கள் வுட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை நம்மளோட எரேசர் எடுத்துக்கோங்க, எல்லாமே அந்த இன்சுலேட்டர் தான். ஏன் அப்படின்னா அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அதாவது உங்களுக்கு கரண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது கிடையாது. அந்த கரண்ட் அப்படின்றது வைப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். கரண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்குலாம் எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகாது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். அப்படி வைப்ரேஷன் நடக்கிறதா நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க உங்களுக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும் வைப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நடக்கும். அப்படி அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டல்ஸ்ல எல்லாத்துலேயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அப்படின்றது போகுது. ஓகேவா? இப்போ வோல்டேஜ்னா என்ன? டிஃப்ரென்ஸ் எனர்ஜி இருக்கிறதா நம்ம வோல்டேஜ் சொல்கிறோம். ஒரு பக்கம் ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல் இருக்குன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொல்லி சொல்கிறோம். இப்போது கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறது தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறது ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம கரண்டோட டேரக்ஷன் லெஃப்ட் டு ரைட் சொல்லி சொல்கிறோம். ஏன்னா கரண்டோட டேரக்ஷன் எப்பவுமே சரி எலக்ட்ரானோட டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு. என்ன புரியலையே கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை டு கிளியர் அண்ட் தென் சப்போர்ட். லெட் வி ஆல் க்ரோ டுகெதர். தேங்க்யூ. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? வரட்டா மாமே.